டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இந்த பின்னணியுடைய என்ன? பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகிய பிறகு முதல் முறையாக நேற்று டெல்லி சென்றிருந்தார். டெல்லி சென்ற அவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஏன்னா அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை பின்புலமாக கொண்டவர்கள். தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி சென்று மத்திய அரசுல பங்கம் வகிக்கக்கூடியவர்கள். அதே போல முதல் முறையாக அவர் தேர்வாகி சென்றிருக்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். கட்சி சார்ந்த பணிகள் கூட்டணிக்கு அப்புறம் இந்த சந்திப்பானது அவர் மாநில தலைவராக வந்த பிறகு கூட்டணியானது அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகாக இந்த சந்திப்பும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பணிகளை எவ்வாறாக மேற்கொள்வது, அடுத்த கட்டமாக கட்சியை வலுப்படுத்துவது போன்ற நிகழ்வுகளும் கூட்டணி சார்ந்த சில விஷயங்களும் பேசப்பட்டதாக தகவல் இருக்கிறது. அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றும் சில முக்கியமான கீ லீடர்ஸ், முக்கியமான பாஜகவுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை முடித்துக் கொண்டு இன்று இரவு அவர் டெல்லியிலிருந்து சென்னை திரும்புவார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறது. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்த பொழுது அவ்வப்போது டெல்லி சென்று விட்டு இதே போல பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து வருவார். முதல் முறையாக நயினார் நாகேந்திரன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பதை அவர் டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பிய பிறகாக தனது கட்சி நிர்வாகிகளிடமும் செய்தியாளர்களிடமும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் ஆகியோரை தொடர்ச்சியாக சந்தித்திருக்கிறார் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாஜக வட்டாரங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.